தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க வருகின்றார். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க வருகின்றார். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, அருள் வழங்கும் இதயம் சேரும் அன்புருவை பாருங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டினுடைய 24ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே இருக்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய ஞாயிற்றுக்கிழமையிலே துன்புறும் ஊழியரை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தான் துன்பப்பட்டாலும் பிறருக்கு நன்மையை கொடுக்கின்றவராக இந்த துன்புறும் ஊழியர் நமக்கு கொடுக்கப்படுகின்றார். இந்த ஒரு திருப்பலியிலே இணைவதற்கு முன்பாக நம்முடைய மனதின் கருத்துக்களை இறைவனிடம் கொண்டு வந்து சேர்ப்போம். நம்முடைய குடும்பத்தின் தேவைகளை இறைவனுடைய பாதத்திலே ஒப்படைத்து மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியை நன்றி எறிதலாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் மர்சி வல்சன், லூர்து மேரி மற்றும் குடும்பத்தினர், தன்னுடைய 7வது பிறநாளை கொண்டாடுகின்ற சாம் கிறிஸ்டி, இறைவனுடைய நன்மையை நினைத்து பார்த்து நன்றி கூறுகின்ற நிர்மலா பன்னீர், யுவராஜ் இந்திரா, தங்களுடைய திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற ஜேம்ஸ் மேத்யூ பெர்னத் உத்திரி மேரி மற்றும் தன்னுடைய 18வது பிறநாளை கொண்டாடுகின்ற டி கேத்தரின் சுபாஷினி ஆகியோர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் இவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகள் நினைத்து பார்க்கும் பொழுது தொடர்ந்து இவர்களை இறைவன் தன்னுடைய வலக்கரத்தை கொண்டு ஆசீர்வதித்து தன்னுடைய வல்லமையின் வழியாக வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். மேலுமாக தங்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று நம்முடைய ஜெபத்தை கேட்பவர்கள் JKR டிரான்ஸ்போர்ட் அதனுடைய வளர்ச்சிக்காக, பன்னீர் ஆடியோ நிறுவனத்தில் பணிபுரியும் குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும் அவருடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் மன்றாடுவோம். இந்த கருத்துக்களோடு சேர்த்து பேசில் ராஜன், ஜான் பால் பின்டோ இறந்த 1வது ஆண்டில் நினைவு கூறப்படுகின்ற வேளையிலே ஆண்டனி மற்றும் ஏஞ்சலின் மேரி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். மன்னிக்கின்ற இறைவன், அன்பு செய்கின்ற இறைவன் நம்முடைய தந்தையாக இருந்து நம்மை தன்னுடைய பிள்ளைகளாக அரவணைக்க தயாராக இருக்கின்றார். எனவே அந்த அரவணைப்பில் இணைந்து கொள்ள நம்முடைய பலவீனங்களை ஏற்று மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலால் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்து கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை தருவேன். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அடிப்போருக்கு என் முகத்தையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடியையும் ஒப்புவித்தேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை சொற்றொடர் 5 முதல் 9 முடிய. ஆண்டவராகி என் தலைவர் என் செவிகளை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முகத்தையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராக என் தலைவர் துணை நிற்கின்றார், நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன், இழிநிலையை நான் அடையவில்லை என்று அறிவேன்.
நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும், அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தார். நீரிய அன்பு கூர்ந்தென்னை ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும், அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாய் இருக்கும். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2
இறை வார்த்தைகள் 14 முதல் 18 முடிய. என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசி ஆற்றிக் கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாய் இருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடமும் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறையும்மை புகழ்ந்திடவே, என் மன்னவா உமை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உமை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி பிரிவு 8 27 முதல் 35 அருள் வசனங்கள். அக்காலத்தில் இயேசு தாம் சீடருடன் பிலிப்பு செசரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிடர்கள் பலவாறு துன்பப்படவும், மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண் முன் நிற்காதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார்
என என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு இளம் விதவை ஒரு ஞானியை பார்க்க செல்கிறார். கண்ணீரும் கம்பளியுமாக அழுது கொண்டு அந்த ஞானியை பார்த்து அந்த இளம் விதவையானவர் சொல்கிறாள், ஐயா, எனக்கு இருந்தது ஒரே பையன், அந்த பையனும் இப்போ இறந்து போயிட்டான். அந்த சிறு வயதிலேயே இறந்து போன அந்த பையனுடைய உடலை என்னுடைய வீட்டிலே வைத்து விட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் தான் மிகப்பெரிய ஞானி ஆயிடுச்சு, அந்த குழந்தை எனக்கு காப்பாற்றி திரும்பவும் உயிரை கொடுங்க என்று அந்த பெண் அழுது கொண்டே கேட்டாலாம். உடனே அந்த ஞானி சொன்னாராம், அப்படியாமா, அப்படி என்றால் ஒன்று செய், இந்த ஊரிலே இருக்கின்ற ஏதாவது ஒரு வீட்டிலே இறப்பு இல்லையோ அந்த வீட்டிலிருந்து ஒரு கைப்பிடி அரிசி கொண்டு வா. அந்த குடும்பத்தில் இது வரைக்கும் யாருமே இறந்திருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வீட்டிலிருந்து ஒரு கைப்பிடி அரிசியை கொண்டு வா, நான் அதை வைத்து உன்னுடைய மகனை குணப்படுத்தி விடுகிறேன் என்று சொன்னாராம். இந்த பெண்ணும் ஒவ்வொரு வீடாக சென்று கேட்டாள், இந்த வீட்டில் யாராவது இறக்காமல் இருக்கின்றார்களா என்று கேட்கும் பொழுது எல்லோருடைய வீட்டிலும் ஏதோ ஒரு நேரத்திலே அந்த இறப்பானது இருந்திருக்கின்றது. பிறகு அந்த பெண் வெறும் கையோடு வந்து சொன்னாலாம், ஐயா, எல்லார் வீட்டிலும் எனக்கு ஏற்பட்ட துன்பம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று சொல்லி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பல நேரங்களிலே நம்முடைய மனதிலும் கூட என்னை விட அவர் மகிழ்ச்சியாக இருக்கின்றார் என்கின்ற எண்ணம் தோன்றுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. நாம் எப்பொழுதுமே நமக்கு அடுத்து இருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போலவும் நாம் ஏதோ துன்பப்பட்டு கொண்டிருப்பது போலவும் நினைத்து கொண்டிருந்தாலும் கூட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு துன்பத்தை ஒவ்வொரு நேரமும் நாம் எதிர்கொண்டுதான் இருக்கின்றோம். அதை சமாளிப்பவர்கள் அந்த துன்பத்திற்கு பிறகு மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதை சமாளிக்க முடியாமல் தன்னை விட்டு விடுகிறவர்கள் அங்கே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற கேள்வியை கேட்டோம் என்றால் அதற்கான விடையாகத்தான் இன்றைக்கு வாசகங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி பிறருக்கு உதவியாக இருக்க போகின்றது என்பதை பற்றித்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவாக விளக்குகின்றன. இன்றைய முதல் வாசகம் எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. எசாயா புத்தகத்தினுடைய மைய பகுதியிலிருந்து இன்றைய வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே வருகின்ற இறைமகன் மெசாயா எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று எசாயா இறைவாக்கினர் சொல்கிறார். இந்த மெசாயா வரும்பொழுது அவர் ஒரு துன்புறும் ஊழியரை போல இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. துன்புறும் ஊழியர் என்றால் யார்? துன்புறும் ஊழியர் என்பவர் தன்னுடைய துன்பங்களை அந்த இடத்திலே வைத்துக்கொண்டு துன்பத்தில் இருக்கின்ற பிறருக்கு சென்று உதவுவர் தான். எனக்கு துன்பமா இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குது, என்னாலே முடியல என்று சொல்லி அதோடு நிறுத்தி விடாமல் அதையும் தாண்டி என்னுடைய துன்பங்களை நான் சமாளித்துக் கொள்வேன், ஆனால் எனக்கு அடுத்திருக்கின்ற சகோதர சகோதரி துன்பத்திலும் பங்கெடுத்து அவனுக்கும் உதவுவேன் என்று சொல்லும் பொழுதுதான் அந்த துன்புறும் ஊழியர் அந்த இடத்திலே மெசாயாவாக தோன்றுகிறார். புனித தெரேசாவினுடைய வாழ்க்கையில் கூட ஒரு நிகழ்வை சொல்வார்கள். பஞ்சமாக இருந்த அந்த காலத்திலே கொல்கத்தாவினுடைய சேரி பகுதிகளிலே அன்னை தெரேசா சென்று அங்கே பார்த்து வந்தார். அப்படி பார்க்க போகும்பொழுது ஒரு குடும்பத்திலே 2 குழந்தைகளும் ஒரு தாயும் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருளை அங்கே கொடுக்கிறார். அந்த உணவுப் பொருளை வாங்கிய உடனே அந்த தாய் என்ன செய்தாலாம், அந்த உணவுப் பொருளை 2ஆக பிரித்து அருகில் இருக்கின்ற பக்கத்தில் இருக்கின்ற இன்னொரு பெரிய இஸ்லாமிய குடும்பத்திற்கு கொடுத்து விட்டு வந்தாலாம். உடனே அன்னை தெரேசா அந்த பெண்ணை பார்த்து கேட்டால், உனக்கே கஷ்டமா இருக்கும் பொழுது நீ ஏன் அங்கே போய் கொடுத்த என்று கேட்கும் பொழுது அந்த பெண்மணி சொன்னாலாம், அம்மா, எங்கள் வீட்லேயாவது நாங்கள் 3 பேர் இருக்கிறோம், ஆனால் அந்த வீட்டில் நிறைய பேர் இருக்கிறார்கள், எங்களுக்கு இது 2 நாளைக்கு வரும், அவர்களுக்கு ஒருவேளை உணவாது கிடைக்க வேண்டுமே என்று சொல்லி அந்த துன்பத்திலும் கூட அடுத்தவருக்கு நன்மை செய்கின்றவர் தான் இந்த துன்புறும் ஊழியர் என்பதை அந்த பெண்மணி அங்கே நிரூபித்தாள்.
இதுதான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு. இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே மெசாயாவாக வரும்பொழுது அவர் வெறும் மகிழ்ச்சியை மட்டும் கொண்டு வரவில்லை, தன்னுடைய துன்பத்தின் வழியாக மீட்பு என்ன என்பதை உருவாக்கி கொடுத்தார். இந்த உலகமானது இன்பமும் துன்பமும் நிறைந்த கலவையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கலவையிலே யார் ஒருவர் துன்பத்தை அதிகப்படுத்தாமல் அதை சரி செய்து கொள்கிறாரோ அவருக்கு மகிழ்ச்சி அதிகமாகிறது. அதைத்தான் இறைமகன் இயேசு சொல்கிறார், இந்த உலகிலே நீங்கள் துன்பப்படும் பொழுது அது இந்த உலகோடு முடிந்து போவது கிடையாது. எந்த ஒரு துன்பமும் துன்பத்திலே முடிவது கிடையாது. அது சரியாக சரி செய்யப்படும் பொழுது, இறைவனுடைய துணையோடு அதை நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது அது மகிழ்ச்சியாக மாறி போகிறது. ஒரு பிரச்சனையை சமாளித்து நீங்கள் வெளியே வரும் பொழுது நீங்கள் எத்தகைய மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இதற்காகத்தான் இந்த மெசாயா நமக்காக துன்புகிறார், நமக்காக பாடுபடுகிறார், நமக்காக தண்டனையை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி எசாயா இறைவாக்கினர் வருகின்ற மெசாயாவை பற்றி முன்னதாக சொல்கிறார். இரண்டாவது வாசகத்திலே எடுத்து பார்த்தோம் என்றால், இரண்டாவது வாசகம் நம்முடைய விசுவாசத்தையும் நாம் செய்யக்கூடிய நற்செயலையும் பற்றி சொல்கிறது. இந்த இரண்டுமே கிறிஸ்துவ விசுவாசத்தின் இரண்டு கண்கள் என்று சொல்லலாம். நான் அதிகமாக ஜெபிக்கிறேன், அதிகமாக விவிலியத்தை படிக்கிறேன், அதிகமான நேரம் ஆலயத்தில் செலவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கண்களை மூடிக்கொண்டு நம்முடைய அறைக்குள்ளே அடைந்து கொண்டிருந்தோம் என்றால் அது உண்மையான விசுவாசம் என்பது கிடையாது. அது விசுவாசத்தின் முதல் பகுதிதான். யார் ஒருவர் இறைவனை முழுவதுமாக நினைத்து கொண்டிருக்கிறாரோ அவர் நிச்சயமாக விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அந்த விசுவாசம் முழுமை பெற்றதா என்றால் வெறும் ஜெபத்தில் மட்டும் அது முழுமை பெறுவது கிடையாது. அந்த ஜெபத்தோடு கூடிய செயல்பாடும் வரும் பொழுதுதான் நம்முடைய விசுவாசம் அந்த இடத்திலே முழுமை பெறுகிறது. எப்படி அந்த பெண்மணி ஆனவள் தன்னுடைய துன்பத்திலும் பிறருக்கு சென்று உதவி செய்தாலோ அதுபோல நாம் இறைவனை மெசாயாவாக நமக்காக பாடுபட்டு இறந்து உயிர்த்த ஆண்டவராக உண்மை கடவுளாக ஒரே கடவுளாக நினைக்கின்றோம் என்றால் இந்த ஒரே அன்பு செய்கின்ற கடவுளுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த விசுவாசத்தை செயல் வடிவத்தில் காட்டுவதுதான். ராபின் சர்மா தன்னுடைய புத்தகமான Who will cry when I die என்கின்ற புத்தகத்திலே நான் இறக்கும் பொழுது யார் அழுவார்கள் என்கின்ற கேள்வியை வைக்கிறார். இந்த கேள்வி நம் ஒவ்வொருடைய மனதிலும் எழ வேண்டியது இருக்கும். கண்களை மூடி நாம் சிந்தித்து பார்த்தால் என்னுடைய இறப்பின் பொழுது எனது அருகில் நின்று பேசுபவர்கள் என்னை எப்படி பேசுவார்கள்? என்னால் ஒரு 10 பேர் நன்மை அடைந்து இந்த நபரால் தான் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது என்று சொல்வார்களா? இல்லை என்றால் நல்ல வேளை இவன் ஒழிந்தான், இவனால் எனக்கு துன்பம் தான், ஒரு பயனும் இல்லை என்று சொல்வார்களா என்கின்ற கேள்வியை அங்கே வைக்க சொல்கிறார். இதே கேள்வியை தான் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்கள், ஜெபித்திருக்கிறீர்கள், ஆனால் இந்த ஜெபமும் விசுவாசமும் இறை நம்பிக்கையும் ஏதாவது ஒரு செயல்பாட்டிலே அங்கே பிரதிபலித்திருக்கின்றதா என்கின்ற கேள்வியை உங்களுக்குள்ளாக கேட்டுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நற்செய்தியை பார்க்கும் பொழுது இறைமகன் இயேசு 2 கேள்விகளை வைக்கிறார். முதலாவதாக இந்த பொதுமக்கள், தூரத்தில் இருந்து என்னை பார்ப்பவர்கள், என்னை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ளாதவர்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள்? என்னுடைய மிக அந்தரங்கமான விஷயங்களை தெரிந்து கொள்ளாத இந்த மக்கள், என்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாத இந்த மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது அந்த இடத்திலே பேதுரு முன் வந்து பதில் சொல்கிறார். இவர்கள் உங்களை எலியா என்று சொல்கிறார்கள், வந்திருக்கின்ற மீட்பர் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே பேதுரு இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது இயேசு அதனோடு நிறுத்தவில்லை. அவர் அடுத்ததாக கேட்கிறார், என்னை முழுவதுமாக அறிந்திருக்கின்ற நீ என்ன சொல்கிறாய்? என்னுடனேயே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நீ என்ன சொல்கிறாய்? என்னுடைய அன்பை சுவைத்த நீ என்ன சொல்கிறாய்? என்னுடைய அருளை பெற்ற நீ என்ன சொல்கிறாய் என்கின்ற கேள்வியை அந்த இடத்திலே பேதுரு முன்பாக வைக்கிறார். பேதுரு கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. உடனே என்ன சொல்கிறார்? நீர்தான் வரவிருக்கின்ற மெசாயா என்று சொல்கிறார். அப்படி என்றால் இந்த இடத்திலே பேதுருவுக்கு தூய ஆவியினுடைய ஆற்றலின் காரணமாக தன்னுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. ஏன் மக்கள் எல்லோரும் எலியாவையும் மற்ற இறைவாக்கினரும் சொல்கின்றார்கள் என்றால், மலாக்கி புத்தகத்தில் எழுதப்பட்டிருப்பது போல உண்மையான மெசாயா வருவதற்கு முன்பாக எலியா அந்த இடத்திலே தோன்றுவார். எரேமியா இந்த உடன்படிக்கை பேழையை மறைத்து வைத்து விட்டார். எனவே அதை எடுத்து மீண்டுமாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுப்பதற்காக எரேமியா மீண்டும் வருவார்.
இந்த இறைவாக்கினர்கள் எல்லாம் இறந்து போனவர்கள் மீண்டுமாக உயிர் பெற்றெழுந்து வந்து மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லி அந்த இடத்தில் விசுவாசத்தை வளர்த்து வருகின்ற மெசாயாவிற்காக மக்களை தயார் செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை யூத மக்களிடையே இருந்தது. அதனால்தான் இயேசுவை அவர்கள் மெசாயாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை, மெசாயாவுக்கு முன்பாக வருகின்ற ஏதோ ஒரு இறைவாக்கினர் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் ஏரோது அரசன் கூட இயேசுவை பற்றி என்ன சொல்வான் என்றால், யோவானுடைய ஆவி இவருக்குள்ளாக வந்துவிட்டது என்று சொல்வான். உண்மையான புரிதல் அந்த மக்களிடையே இருக்கவில்லை. உண்மையான புரிதல் அந்த யூத மக்களிடையே இருக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் இயேசுவிடம் நெருங்கி வரவில்லை. அவரை தூரத்தில் வைத்தே பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாது, ஆண்டவருடைய அன்பை சுவைக்க முடியாது. அப்படி என்றால் பேதுரு உடன் இருக்கின்றவர் எப்படி சொன்னார் என்றால், அவர் ஒவ்வொன்றையும் கண்கூடாக பார்க்கிறார். இயேசுவினுடைய வார்த்தையை அங்கே செவிகளிலே கேட்கிறார். இயேசுவினுடைய ஒவ்வொரு பழக்கத்தையும் அந்த இடத்திலே பார்த்து எல்லா விதமான அவருடைய ஜெபமும் மக்களுடைய நன்மையில் முடிவதை பார்க்கிறார். ஒவ்வொரு முறை வந்து ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க என்று சொல்லி மனிதர்கள் அவருடைய காலிலே விழும் பொழுது இயேசு கேட்பதெல்லாம், நீ விசுவசிக்கிறாயா? நீ குணமாவா என்று நம்புகிறாயா? நீ உண்மையிலேயே ஆண்டவரை நம்புகிறாயா என்கின்ற கேள்வியை ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும் வருகின்ற பதில், ஆம் நான் நம்புகிறேன் என்றால் அந்த இடத்திலே ஒரு புதுமை உண்டாகிறது, ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குகிறது. இதைத்தான் பேதுரு பார்த்திருக்கின்றார், உடன் இருந்திருக்கின்றார். எனவே அவர் மெசாயா என்பதை நம்புகிறார். ஆனாலும் கூட மனித மனம் வெறும் ஒரே விஷயத்தில் லயித்திருப்பது கிடையாது, மாறாக அடுத்த பகுதியையும் பார்க்கிறது. தன்னுடைய சுயநலம் அந்த இடத்துல எட்டி பார்க்கிறது. நான் இறந்து விடுவேன் என்று இயேசு சொல்லும் பொழுது பேதுரு என்ன சொல்கிறார்? மனதுக்குள்ளாக நினைத்திருக்கலாம், ஐயோ இயேசு செத்துட்டார்னா அடுத்து நாம் என்ன பண்ணுறது? மீன் பிடிக்கிறதையும் விட்டுட்டு வந்துட்டோம், இவர் பெரிய ஒரு அரசராக மாறுவார், எல்லா விதமான எதிரிகளையும் அழித்து விடுவார், அழிச்சிட்டு இவர் ஒரு நல்ல ஒரு அரசராக மாறுவார், அரசராகும் போது நாம் பிரதம மந்திரியாக இருக்கலாமே என்று கூட அந்த இடத்திலே பேதுரு நினைத்திருக்கலாம். ஒரு பொலிட்டிக்கல் லீடராக, ஒரு அரசியல் தலைவராக அந்த இடத்திலே இயேசுவை பேதுரு பார்த்திருந்தார் என்றால் அதற்கான பதில் தான் இரண்டாவது வருகிறது. அப்படிலாம் போய் செத்து போயிடாதீங்க, அப்படிலாம் போயிட்டு நீங்கள் உங்களையே அழித்து கொள்ளாதீர்கள், உங்களுக்கான எதிர்காலம் வேறொன்று இருக்கிறது, துன்பத்துக்கு பக்கம் போகவே போகாதீங்க, எதெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்குதோ அதுக்கிட்டேயே இருங்க என்பது போல இந்த இடத்திலே பேதுரு இருக்கிறார். ஒரு நண்பர் ஒருவருக்கு எந்த அறிவுரையை கொடுக்கிறாரோ அதை வைத்து அந்த நண்பருடைய எண்ணத்தை நாம் சொல்லிவிடலாம். உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்டை கூட நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். உங்களோடு இருக்கின்ற அந்த நண்பர் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தகைய அறிவுரையை கொடுக்கிறார்? ஜாலியாக இருறார், செலவு பண்ணுறார், வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் என்று சொன்னார் என்றால் நீங்கள் ஒரு நிமிடம் அந்த நண்பரை பற்றி யோசிக்க வேண்டும். அதே நண்பர் உங்களுடைய துன்ப நேரத்திலே அதற்கான விடுதலைக்கான வழியை சொல்கின்றார் என்றால் அந்த இடத்திலே நீங்கள் அந்த நண்பரை உடன் வைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்கள் கூட சில நேரத்தில் பேதுரு போல உடனிருந்து எல்லா மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்கள். ஆனால் ஒரு துன்பம் என்று வரும்பொழுது சிதறி ஓடி விடுவார்கள். அத்தகைய நண்பர்களுக்கான ஒரு உதாரணமாக கூட நாம் பேதுருவை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி சொல்லுகின்ற பேதுருவுக்கு இயேசு சொல்கின்ற பதில் என்னவென்றால், என்னை நம்புகின்ற மக்களாக, என்னுடைய பிள்ளைகளாக இருப்பவர்கள் 3 செயலை செய்ய வேண்டும். ஒன்று, தன்னுடைய நலத்தில் மட்டும் கவனம் செலுத்தாமல் பிறர் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தன்னையே வெறுத்து தன்னலம் துறந்து என்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வேன் என்கின்ற நம்பிக்கையில் வளர வேண்டும். இரண்டாவதாக, தனக்கு ஏற்படுகின்ற துன்பங்களையும் மகிழ்ச்சியையும் ஒரே மனதோடு ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இருக்க வேண்டும். தனக்கு வருகின்ற நன்மையின் பொழுது மகிழ்ச்சியாகவும் துன்பத்தின் போது இறை விசுவாசத்திலே ஆழமாக போபவர்களாகவும் இருந்தால் அந்த இடத்திலே அவர் தன்னுடைய சிலுவையை சுமக்கிறார். அந்த சிலுவை அவரை மீட்புக்கு கொண்டு செல்லும். மூன்றாவதாக, இறைமகன் இயேசுவை பின்பற்ற வேண்டும். இந்த இறைமகன் இயேசுவை பின்பற்றுவது என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவர் சொன்ன 2 கட்டளைகளை கடைபிடிப்பதுதான். கடவுளை அன்பு செய்யுங்கள், அவருக்கான நேரத்தை கொடுங்கள், இறைவனோடு இணைந்திருங்கள், ஜெபித்திருங்கள், விசுவாசத்திலே வளர்ந்திருங்கள். இரண்டாவதாக, இப்படி வெறும் விசுவாசத்திலே மட்டும் இல்லாமல் இந்த விசுவாசமானது செயல்பாடாக, பிறர் அன்பாக,
உங்களுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய முயற்சி செய்யுங்கள். இறை அன்பு விசுவாசம், பிறர் அன்பு அதனுடைய செயல்பாடு, இந்த இரண்டையும் தான் இறைமகன் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இறைவன் நமக்கு விட்டு செல்கின்ற இந்த கருத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு பக்கம் விசுவாசத்தில் நாம் வளர முயற்சி செய்யும் பொழுது அடுத்த பக்கத்திலே அந்த விசுவாசத்திற்கான நற்செயல்களும் அதிகமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கை மட்டும் வளர்ந்து கொண்டிருந்தால் அது சரியான வளர்ச்சி கிடையாது. ஒரு கால் மட்டும் நீண்டு கொண்டிருந்தால் அது சரியான வளர்ச்சி கிடையாது. இரண்டுமே சமமாக வளரும் பொழுதுதான் அந்த இடத்திலே ஒரு சரியான முழுமையான வளர்ச்சியானது இருக்கின்றது. எனவே நம்முடைய இறை விசுவாசத்தில் இறைவனை அன்பு செய்து அதிகமாக நாம் வாழவும், இரண்டாவதாக நாம் அதிகமாக அன்பு செய்கின்ற இறைவனுடைய அருள் பிறர் அன்பாக, பிறர் நலத்திலே பிறருக்கு உதவுகின்றவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லியும் ஜெபிப்போம். ஏனென்றால் செயலில்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாதுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ நம்முடைய ஆண்டவர் நாம் கேட்பதற்கு முன்பாகவே அறிந்திருக்கின்றவர். கேட்கின்றவர்களுக்கு தேவையானதை அளிக்கின்ற அன்பின் கடவுள். அவருடைய அன்பில் விசுவாசம் கொண்டவர்களாய் நம்முடைய தேவைகளை அவரிடம் சமர்ப்பிப்போம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமக்காய் உயிரை தந்த இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உமது அருட்கரத்தால் தொடர்ந்து ஆசீர்வதித்து அவர்களின் நம்பிக்கை செயல் வடிவம் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் அரசரே இறைவா, எம் நாட்டின் அரசியல் தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் நற்செயல்களாலும் நல்ல திட்டங்களாலும் நாட்டினை வளர்ச்சி பாதையில் வழிநடத்திட தேவையான அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இருப்பிடமே எம் இறைவா, பள்ளி கல்லூரிகளில் பயிலும் எங்கள் மாணவ மாணவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான ஞானத்தை நிறைவாக பொழிந்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பால் எம்மை வழிநடத்தும் இறைவா, எம் பங்கினை ஆசீர்வதியும். நாங்கள் எங்கள் நம்பிக்கையில் மென்மேலும் வளர்ந்து குடும்பங்களில் ஒற்றுமையுடன் வாழ்ந்து உலகில் கிறிஸ்துவை பறைசாற்றி வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம்.
தேவைகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா எங்கள் மெய்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் பழமையை விட முந்தன் அருளிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருளிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா எங்கள் மெய்பொருளாவி அனைத்தையும் உமக்கே கையளிக்கின்றேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவனிலில் இருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்று நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கும் மேரி வால்சன், லூர்து மேரி குடும்பம், சாம் கிறிஸ்டி தன்னுடைய 7வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவருக்கு அவனுடைய குடும்பத்துக்காகவும் அவருடைய நல்ல ஆரோக்கியமான வாழ்வுக்காகவும் படிப்புக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் நாம் ஜெபிப்போம். நிர்மலா பன்னீர், யுவராஜ் நன்றி திருப்பலியாக, யுவராஜ் இந்திரா நன்றி திருப்பலியாக கொடுக்கின்றார்கள். இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகின்றார்கள். ஜேம்ஸ் மேத்யூ பெனடிக்ட் உத்ரி மேரி அவருடைய திருமண நாள். இறைவன் அவர்களை சினைவாக ஆசீர்வதித்து அவருடைய குடும்ப வாழ்வை நல்லறமாக மாற்ற அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். டி கேத்ரின் சுபாஷினி தன்னுடைய 18வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நம்முடைய ஜெபங்களையும் ஒப்புக் கொடுப்போம். சிறப்பு நன்றி திருப்பலியாக JKR டிரான்ஸ்போர்ட் வளர்ச்சிக்காகவும் பன்னீர் ஆடியோ நிறுவனத்தில் பணிபுரியும் குடும்பங்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தந்தையே, நீர் இவர்களிருந்து திருவாளர் மாணிக்கராஜ், மிஸ்ஸஸ் ஹெலன் அவருடைய திருமண ஆண்டு நாள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் இறைவனுடைய ஆசிரியரையும் மன்றாடுவோம். தந்தையை நேர் இவ்வுலகிலிருந்து நம்மிடம் அழைத்து கொண்ட பேசில் ராஜன், ஜான் பால் பின்டோ முதல்
மரித்த ஆண்டு நினைவு நாள். அந்தனி, ஆஞ்சலின் மேரி இவர்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர், எங்கள் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ, புனித அந்தோனியார் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு தரும் அமைதியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து மகிழ்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாக இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமென். ஆலயம் புதுப்பித்தலுக்கான ஜெபம். அனைத்து நலன்களுக்கும் ஊற்றும் தொடக்கமுமாகிய இறைவா, எம்மீது நீர் பொழிந்து வரும் அளவற்ற அன்புக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி நவில்கின்றோம். புனித ஜான் போஸ்கோவை எமக்கு பாதுகாவலராக கொடுத்து அவரின் பரிந்துரையின் வழியாக எம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம் பங்கானது திருத்தலமாக அங்கீகரிக்கப்பட உமது பேரருளை தாழ்பணிந்து இறைஞ்சுகின்றோம். எம் பங்கு ஆலயத்தை புதுப்பிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பை எண்ணி அகமகிழ்கின்றோம். இப்பணியானது உமது அருள் உதவியாலும் பல நல்ல உள்ளங்களின் பொருள் உதவியாலும் எம் பங்கு மக்களின் தியாகம் நிறைந்த காணிக்கையாலும் சிறப்புற நடைபெற்று உமக்கு மாட்சி அளிக்கும் இடமாக இவ்வாலயம் திகழ்வதாக. இதனால் இறை மக்கள் அனைவரும் புனித ஜான் போஸ்கோவை மேன்மேலும் அன்பு செய்து அவரின் வல்லமைமிக்க பரிந்துரையை ஆர்வமுடன் நாடி ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்று இறை நம்பிக்கையில் வேரூன்றி வாழ்வார்களாக. இத்திருப்பணியை மேற்கொள்ளும் அனைவர் மீதும் உமது பாதுகாப்பையும் அருளையும் நிறைவாக பொழிவீராக. புனித ஜான் போஸ்கோவை வழிநடத்திய கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை எங்களையும் கரம் பிடித்து வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருமண அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த ரசல்ராஜ் ஜெயமேரி இவர்களின் மகன் பிரிஸ்கோவுக்கும் சரவணன் மாலா இவர்களின் மகள் மோகனவள்ளிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 3ஆம் அறிவிப்பு. இத்திருமணத்தில் ஏதேனும் தடை இருப்பின் அறிந்தவர்கள் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய மேலான கடமையாகும். செவ்வாய்க்கிழமை 14ஆம் தேதி திருச்சிலுவையின் மகிமையின் விழா. 15ஆம் தேதி புதன்கிழமை வியாகுல் அன்னை விழா. இந்த வாரம் நம்முடைய கிளை பங்காகிய திருவள்ளுவர் நகர் புனித அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தினுடைய விழாவானது சிறப்பிக்கப்பட இருக்கின்றது. எனவே திங்கட்கிழமை 13ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கொடியேற்றமும் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருப்பலியும் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். புதன்கிழமை மாலை 6 மணிக்கு பெருவிழா சிறப்பு திருப்பலி நடைபெறும். அதைத் தொடர்ந்து தேரானது மந்திரிக்கப்பட்டு ஆலயத்தின் முன்புறம் வைக்கப்படும். இறைமக்கள் ஜெபிப்பதற்கு வசதியாக அங்கே அது வைக்கப்படும். தேர் பவனி நடைபெறாது. தொடர்ந்து 9:30 மணிக்கு கொடியிறக்கம் நடைபெறும். எனவே இந்த விழாவிலே பங்கேற்று சிறப்பிக்க பங்கு மக்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். தமிழக அரசினுடைய வழிகாட்டுதல்படி தற்போது இருக்கின்ற நிலையே அக்டோபர் 31 வரை தொடரும் என்ற அறிவிப்பினால் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய 4 நாட்களில் வழக்கம்போல் திருப்பலிகள் நடைபெறும். எனவே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி இல்லாத ஒரு சூழல் தொடர்ந்து நீடித்து கொண்டிருப்பதனால் ஏற்கனவே நான் சொன்னபடி வார நாட்களில் நடைபெறுகின்ற திருப்பலியிலே பங்கேற்று ஞாயிறு கடனை நீங்கள் செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே முடிந்தவரை இந்த வார நாட்களில் நடைபெறுகின்ற திருப்பலியிலே காலையிலோ மாலையிலோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு திருப்பலியிலே பங்கேற்று இந்த ஞாயிறு கடனை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இல்லையென்றால் இப்படி ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பங்கெடுக்காத ஒரு நிலை தொடர்ந்து நீண்ட நாள் நீடித்து கொண்டே இருப்பது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு நல்லதல்ல என்பதை நாம் அனைவரும் கண்டிப்பாக உணர வேண்டும். எனவே
இதை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு நாம் ஆலயத்தையோ ஆண்டவரையோ தேடி வராத ஒரு நிலையை நாம் நீட்டித்து கொள்ள ஆகாது. எனவே தயவுசெய்து இந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த வாய்ப்பையாவது பயன்படுத்தி வார நாட்களில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு திருப்பலிலே எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய ஆலய சீரமைப்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே அதற்காக நாம் தனிப்பட்ட விதத்திலும் ஜெபிப்போம், குடும்ப ஜெபத்திலும் அதற்காக ஜெபிப்போம். நம்முடைய இந்த ஆலயம் புதுப்பித்தல் பணி சிறப்புற நடைபெற தேவையான அருளை இறைவன் நமக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்றும், தேவையான பொருளுதவியை இறைவன் நமக்கு அருள வேண்டும் என்றும், நம்முடைய தாராள காணிக்கையை தொடர்ந்து கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்றும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவுடன் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவுடன் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவே, எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்மன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாகிரும். புனித பாதையில் நாங்களும் வழி நடந்து புனிதம் அடைய துணையாகிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாய் இருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்துவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமென். அனைத்து மக்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.